अस्सलामुअलैकुम हेलो फ्रेंड्स इनकी रमजान डे 5 என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா மஸ்க் மெலன் மில்க் ஷர்பத் ரெசிபி தான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3/4 லிட்டர் பால் வந்து சூடு பண்றதுக்காக வெச்சிட்டேன். அப்படியே இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி வந்து 4 ஹவர் முன்னாடியே நான் வந்து ஊற வச்சிருந்தேன். அதுவும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பால் சூடாகிற டைமிங்லயே வந்து ஜவ்வரிசி கூட வெந்துடும். ஜவ்வரிசி நல்லாவே வெந்துட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து மில்க்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லம்ஸ் இல்லாம அதுவும் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கறதுனால வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் வரும், திக்னஸும் வரும், நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் வரும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ஒரு 2 மினிட்ஸ்க்காக குக் பண்ணிவிட்டு இது ஃப்ரிட்ஜில் இருந்து நல்லா சில் ஆகிறதுக்காக வச்சிடலாம். கடைசியாக இதில் வந்து மஸ்க் மெலன் எடுத்துகிட்டு சீட்ஸ் எல்லாமே எடுத்துடுங்க. பல்ப் மட்டும் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுடுங்க. இது ஃபஸ்ட்டே செய்யாதீங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த டைமிங்கில் மட்டும் இதை அரைச்சி டக்குன்னு சேர்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் அரைச்சியெல்லாம் வச்சுட்டிங்கன்னா வந்து கசப்பு தன்மை வந்துடும். அப்புறம் ஃபுல்லாகவே அந்த பால் ஷர்பத் ஃபுல்லாகவே வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் அரைச்ச மஸ்க் மெலன், பாதாம் பீஸ்னி 1 கப்பு, சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதுவும் சேர்த்துட்டு ட்ரை நட்ஸ் சேர்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம சூப்பரான மஸ்க் மெலன் மில்க் ஷர்பத் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.